Hey Vijmanikos, நாங்கள் விஷயம் பேசியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, we are going to solve this NEET 2025 PYQ guys. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான PYQ. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக்காக இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் டைம் guys. ஸோ நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன், இட் டேக்ஸ் டைம் பிகாஸ் தே ஆஸ்கிங் 5 வேரியபிள்ஸ். எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா, உங்களுக்கு 5 வேரியபிள்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண கண்டிப்பாக டைம் இருக்கும், பட் வித் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஒன் கான்செப்ட், இது முன்னாடி டைமென்ஷன் கொஞ்சம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த கொஸ்டின் டைமென்ஷன் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஃப்ளூயிட்ஸ் சாப்டர் இருக்குது அண்ட் தென் நிறைய சாப்டர்ஸ் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள், பிகாஸ் இந்த வீடியோவில் என்ன நீங்கள் நிறைய கான்செப்ட் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தென் நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம் உங்கள் எக்ஸாம் வரைக்கும். ஸோ கைஸ் அதான் நம்ம பண்ண போகிறோம், நீங்கள் இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஒவ்வொரு பேச வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா கேஸ் பேசிக் என்ன கேட்குறாங்கன்னா டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்சு நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா கேட்டுட்டு இன்னொரு டேர்மும் கேட்குறாங்க, ஏன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா பேசிக்காக உங்களுக்கு நீ 2015 இருக்கிற ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் அ சிமிலர் மாடல் ஒன்லி, பட் திஸ் இஸ் ஆல்சோ குட் கொஸ்டின் கேஸ். என்ன பாருங்கள், ரீ எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் இது 2015 பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ், வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு 2015 கேட்ட கொஸ்டினோட எவல்யூஷன் பாருங்கள், 2025 கேட்ட எவல்யூஷன் பாருங்கள். ஒரே டைமென்ஷன் அனாலிசிஸ் தான், பட் அது கேட்குற விதத்தை பாருங்கள், எப்படி வந்துட்டு அவங்க எக்ஸாமினர் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் நல்லா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் கேஸ், இதோட கான்செப்ட் என்ன, இதோட பிரின்சிபல் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாகணும். இதோட பிரின்சிபல் என்னென்னா இட் இஸ் நோன் அஸ் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் கேஸ். இதை வச்சு நம்ம ஃபார்முலாஸே டிரைவ் பண்ணலாம். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம ஃபார்முலாவே டிரைவ் பண்ண முடியும். அதுபடி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் புட் செப்பரேட் வீடியோ ஃபார் தட். ஸோ வாங்க நம்ம இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா பேசிக்காக கேஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் டைமென்ஷன்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி VC ஆஃப் லிக்விட் flowing through a tube and expressed as eta power x, rho power y and r power z. ஸோ eta என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா coefficient of viscosity and then rho என்னது density and r என்னது it is our radius of the tube. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா XYZ என்னன்னு கேட்குறாங்க. அங்கே ஆல்ஃபா பீட்டா மாதிரி இங்கே வந்து XYZ கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா சீர் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் எனக்கு டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை ஈச் அண்ட் எவரி கமெண்ட், ஐ வில் சேவ் கமெண்ட்ஸ். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ண சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொல்கிற ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ நான் சொல்ல அந்த மெட்டை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனால நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா VC வந்து கொடுத்துருக்காங்க, என்னது கிரிட்டிக்கல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் வெலாசிட்டிக்கு கொடுத்துட்டு இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு என்னென்ன தான் போட்டிருக்காங்க, ஈட்டா பவர் எக்ஸ், இங்கே பாருங்கள் ஈட்டா பவர் எக்ஸ் எழுதிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ரோ பவர் ஒய் அண்ட் தென் ஆர் பவர் Z. இதை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா. பேசிக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா டைமென்ஷன் எடுத்து எழுதிட்டு அதை வந்து எழுத போகிறீங்க. ஓகேங்களா? இதான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷுட் பி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அதான் படிக்கணும். ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல் என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷுட் பி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு டைமென்ஷன். இதான் கேஸ் வந்து ஒரு மெயினான ஒரு ஈக்குவேஷனோட ஒரு பிரின்சிபல். ஸோ இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா பேசிக்காக நீங்கள் ஒரு டைமென்ஷனை எழுதணும். ஸோ VCனா என்னது கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. ஓகேங்களா? ப்ளஸ் வெலாசிட்டி ஃபார்முலா என்னது டிஸ்டன்ஸ் பை டைமா. ஓகேங்களா? ஸோ வந்து L பவர் T-1 இதான் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. கிரிட்டிக்கல் வெலாசிட்டியாக இருந்தாலும் சரி, என்ன வெலாசிட்டி இருந்தாலும் சரி, இதான் அப்படின்னா ஒரு டைமென்ஷன். ஈட்டா வந்து என்ன எழுதலாம், நிறைய பேர் இங்கே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிங்க. ஸோ ஈட்டா நம்ம எப்படி எழுதலாம்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 pi ஈட்டா RV. இது என்ன லான்னு ஞாபகம் இருக்குங்களா, இட் இஸ் அவர் ஸ்டோக்ஸ் லா. ஓகேங்களா? ஸோ விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் பால் வந்து எவ்வளோ ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இதான் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஈட்டா டைமென்ஷன் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. ஸோ F by 6 pi படிங்கன்னா கான்ஸ்டன்ட் தான். ஸோ வந்து R into V இதை நம்ம டைமென்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபோர்ஸ் டைமென்ஷன் என்னது M into A. M என்னது M, ஆக்சிலேஷன் என்னது L power T-2. தென் ரேடியஸ் என்னது இட் இஸ் R only. ஓகே? ஸோ R L. ஓகேங்களா? Rனா L அண்ட் தென் திஸ் இஸ் அவர் டெர்மினல் வெலாசிட்டி கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு VT டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி ஒரு டைமென்ஷன் என்னது இது LT power -1 only. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா LL கேன்சல் ஆகும். தென் T power -1 பார்த்தீங்கன்னா மேலே போனால் வந்து -1 மறுபடியும் ஆகும். ஸோ இது நம்மளோட ஈட்டா டைமென்ஷன் என்னன்னா L power T-1 தென் T-1 இதான் பார்த்தீங்கன்னா ஈட்டா ஒரு டைமென்ஷன். ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதாக கிடச்சிருக்கும். தென் பார்த்தீங்கன்னா Y என்னது Y இஸ் அவர் Y வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி என்னது இட் இஸ் மாஸ் அப்பான் வால்யூம். ஸோ மாஸ் இருக்குது, வால்யூம் என்னது L கியூப் பண்ணலாம். ஸோ L power -T வரும். தென் பார்த்தீங்கன்னா R என்னது இட் இஸ் L only. ஸோ வந்து R என்னது L சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டைமென்ஷன் எல்லாமே ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து டைமென்ஷன் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஈக்குவேஷன் டைமென்ஷன் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ VC என்னது இட் இஸ் அவர் வெலாசிட்டி. ஸோ LT power 1 எழுதிட்டு
ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டணும். ப்ரொபோஷனல் டு என்னென்னு எழுதணும்னா இட் இஸ் ஈட்டா இருக்குங்க இல்லைங்களா. ஸோ ஈட்டா ஒரு டைமென்ஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஈட்டா என்னது, இட் இஸ் இப்போ என்ன கண்டுபிடிச்சோம், m l-1 t-1 பவர் எக்ஸ்ன்னு போடுங்க. பிகாஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டைமென்ஷனுக்கு. தென் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டென்சிட்டி இருந்துச்சு. ஸோ l⁻³ பவர் ஒய், ஓகேங்களா, ஒய் போட்டுக்கோங்க. தென் கடைசியாக என்ன இருக்குது, இட் இஸ் அவர் ரேடியஸ், ஓகேங்களா. நான் இங்கே எழுதுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல் என்னது, l/z எழுதிக்கோங்க ரேடியஸ்னால. ஸோ எனக்கு இந்த ஈக்குவேஷன் அப்படியே நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, சிஆர் வெரி கேர்ஃபுல்லி, சிஆர் LT/-1 படிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக்காக கைஸ், எம் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம காமனாக எடுக்க போகிறோம். எம் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ எக்ஸ்லையும் ஒய்லையும் பார்த்தீங்கன்னா எம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எம் படிங்கன்னா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகும், ஓகேங்களா. தென் இங்கே ஒய் படிங்கன்னா மல்டிப்ளை ஆகும். ஸோ ஓவரால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, பவர் எல்லாமே ஆட் பண்ணால் ஆகும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு x+y கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ x+y கிடைக்கும். தென் பார்த்தீங்கன்னா எல்லுக்கு எங்கே கிடைக்கும், இங்கே பாருங்கள், எல் மைனஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -x மாறும். இங்கே பாருங்கள் -3y படிங்கன்னா -3y மாறும், ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எல் இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா எல் எங்கே இருக்குன்னா இங்கே இசட்லையும் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லுக்கு என்ன எழுத போகிறோம்னா, இட் இஸ் அவர் -x தென் -3y தென் இட் இஸ் அவர் +z, ஓகேங்களா. ஸோ இட் இஸ் +z. இதான் நம்மளுக்கு எல்லுக்கு இருக்கிற கிடைச்ச டைமென்ஷன். தென் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஃபைனலி அவர் டைம். ஸோ இங்கே பாருங்கள், இட் இஸ் -x தென் வேறு எங்கேயும் டைம் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இட் இஸ் அவர் t⁻−x இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச டைமென்ஷன். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, we are going to compare the mass with this mass, then length with this length and time with this time ஒரு பவரில் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் m 0 இருக்கா. ஸோ இந்த m 0 இருக்குன்னா இந்த எம்முக்கு இந்த பவருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணலாம், இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும். ஸோ நம்ம 0 = x+y போடலாமா. இட் இஸ் அவர் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், ரைட், பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் m0, இங்கே பாருங்கள் m வந்து x+y. தென் பாருங்கள் இங்கே வந்துட்டு எல் இங்கே கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எல் ஒரு பவர் என்னது, இட் இஸ் 1, ஓகேங்களா, 1 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எழுத போகிறோம்னா, இந்த பவர் இஸ் ஈக்குவல் டு 1, ஓகேங்களா. இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 மாறிடும். ஸோ -x -3y அண்ட் தென் +z இஸ் ஈக்குவல் டு 1. இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் எழுதலாமா. தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், இங்கே பாருங்கள் -x இஸ் ஈக்குவல் டு, இங்கே t என்ன -x, இங்கே பாருங்கள் -1. ஸோ பார்த்தீங்கன்னா -x இஸ் ஈக்குவல் டு -1 எழுதலாம் பை கம்பேரிங் த பவர் ஆஃப் த டைம் பீரியட், ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு x இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், x இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். ஸோ x வந்து 1 நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டில். ஸோ ஆப்ஷன் நீங்கள் இப்போவே பார்க்கலாம், 1 இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் என்ன ஆப்ஷனில் 1 இருக்குது, போட் AFC பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆச்சு. ஸோ CD மட்டும் ஆப்ஷன் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒய் கண்டுபிடிச்சாலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ வாங்க, ஸோ ஒய் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பேசிக்காக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x+y நீங்கள் ஒய் கண்டுபிடிக்கலாம். ஸோ y = -x சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் வருங்களா. ஸோ y = -x, நம்மளுக்கு x என்ன கிடச்சிருக்கு, x வந்து 1 கிடச்சிருக்கு. ஸோ -1. ஸோ நம்மளுக்கு y என்ன கிடச்சிச்சு, -1 கிடச்சிச்சு. ஸோ ஐ காட் ஆன்சரே கிடச்சிச்சு. பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணியாச்சு, ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம z கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் தான். ஸோ நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் நீங்கள் என்ன பண்ணணும், x க்கு பதிலாக 1 போடுங்க, y க்கு பதிலாக -1 போடுங்க. ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னா -1 அண்ட் தென் +3 and then +z is equal to 1 கிடைக்கும். தென் உங்களுக்கு z என்ன கிடைக்கும்னா, you will get z as -1 only, I think. ஓகே, ஸோ இங்கே வந்து -1 மாறும். எஸ் கே, ஸோ -1 கிடச்சிருக்கு. ஸோ we are getting our option as D option. ஸோ D is the correct answer. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் நான் சொன்ன உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருந்துச்சுன்னா then we can solve this NEET 2025 question guys. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். A balloon is made up of a material of surface tension. வெயிட் கைஸ், சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லெட் இருக்குது, வேர் கேஸ் இஸ் ஃபில்டு வித், ஓகேங்களா. ஸோ ஏரியா கொடுத்துருக்காங்க, ஸ்மால் ஏரியாவில் கேஸ் ஃபில் ஆயிருக்கு, ஓகேங்களா. It is filled with a gas of density rho. Okay, density rho கொடுத்துருக்காங்க. It takes a spherical shape. ஓகேங்களா, நோட் பண்ணுங்க, it is spherical shape. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் பாயிண்ட்னா, ஸோ நோட் பண்ணுங்கள். தென் when the gas is allowed to flow freely out of it, ஓகேங்களா. ஸோ ஃப்ரீலி கேஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் போடு அந்த அவுட்லெட்லேருந்து போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரிங்க் ஆகும் தானே. ஸோ உங்களுக்கு 6லேருந்து 0க்கு போயிடுச்சு. அப்போ அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு ஃபுல்லாக. ஸோ 0க்கே போயிடுச்சு இன் டைம் t, ஓகேங்களா. ஸோ இஃப் ஸ்பீட் ஆஃப் த கேஸ் கம்மிங் அவுட் of the balloon depends on the radius as r⁴a, ஓகேங்களா. வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி டிபெண்ட் ஆகிருக்கு, r⁴a டிபெண்ட் ஆகிருக்கு. அண்டு
டைம் பீரியட் இருக்குது இல்லைங்களா, டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா இது இப்படி கொடுத்துருக்காங்க. எஸ் ஆல்ஃபா, எஸ்னா சர்ஃபேஸ் டென்ஷன், ஏன்னா ஏரியா, ரோனா டென்சிட்டி அண்ட் ஆர்னா ரேடியஸ். ஓகேங்களா, இப்படி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நீங்கள் கோஎஃபிஷியன்ட் எல்லாமே கண்டுபிடிக்கணும், அதாவது பவர்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கொஸ்டின் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டீன்னு இட் இஸ் டைம்னு கொடுத்துருக்காங்க டி. ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ். ஸோ அங்கே நம்ம சால்வ் பண்ணலாம். நான் ஆப்ஷன்லாம் பாருங்கள், பிகாஸ் நம்ம ஆப்ஷன் வச்சுன்னா நம்ம பாடி கொஸ்டினை சால்வ் பண்ணணும், பிகாஸ் நம்ம என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே எப்படி சால்வ் பண்ண சொல்லிட்டு டீட்டெயில் பார்க்கலாம். கைஸ் வெரி ஈஸி, ஒன்லி ஃபாலோ மீ ஃபார் த நெக்ஸ்ட் 5 minutes. ஈஸியாக சால்வ் பண்ணலாம் வாங்க. ஸோ கேஸ் நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி கொஷனுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே போல் தான் கேஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன், என்ன ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ என்ன எழுத போகிறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, அதே தான் கேஸ். ஸோ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு எஸ்னால சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ் ஆல்ஃபா. தென் நம்மளுக்கு பாருங்கள் ஏரியா கொடுத்துருக்காங்க பீட்டான்னு சொல்லிட்டு. தென் பீட்டாக்கு அப்புறம் காமா வரும். காமாக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க ரோ காமா. அண்ட் கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் ரேடியஸ் டெல்டா. ஓகே, ஸோ டெல்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க எடுத்து. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், என்ன பண்ண போகிறோம், நம்ம டைமென்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டைம் பீரியட் கூட டி தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன எஸ் இருக்குது. சர்ஃபேஸ் டென்ஷனோட ஃபார்முலா என்னன்னா இட் இஸ் ஃபோர்ஸ் அப்பான் லென்த். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஃபுல்லி சாப்டரில். ஸோ ml t பவர் -2 by L. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், mt பவர் -2 கிடைக்கும் டைமென்ஷன் ஆஃப் எஸ். ஓகேங்களா, ஸோ mt பவர் -2 நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஏரியா நேரு L ஸ்கொயர், டென்சிட்டி நேரு முன்னாடி பார்த்த மாதிரி ml m-L3. ஓகேங்களா, தென் ஆர் பண்ணிங்கன்னா L. ஓகேங்களா, ரேடியஸ். நம்ம கொடுத்துருக்க டைமென்ஷன் எல்லாமே நம்ம எழுதிக்கலாம். ஸோ ml இப்போ நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் பண்ணிங்கன்னா 1, மற்ற எல்லாமே 0. ஸோ m0 L0 t பவர் 1 ஈக்குவல் டு, இப்போ நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிச்சோம், mt பவர் -2 பவர் ஆல்ஃபா. அங்கே xy கொடுத்த மாதிரி இங்கே ஆல்ஃபா. தென் நம்மளுக்கு ஏரியா கொடுத்துருக்காங்க, ஏரியா நேரம் L ஸ்கொயர். ஸோ L பவர் 2 பவர் பீட்டா. தென் நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு டென்சிட்டி இருக்குது, வி நோ ml -3 பவர் காமா. ஓகேங்களா, காமா. தென் நம்மளுக்கு கடைசி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் அவர் லென்த் ஆர் ரேடியஸ், தட் இஸ் அவர் லென்த். ஓகேங்களா, லென்த் பவர் டெல்டா. இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே தான் நம்ம பவர் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எம்மில் எங்கே இருக்குன்னு எழுதிக்கோங்க. இங்கே எம் இருக்குது, ஸோ எம் ஆல்ஃபா மாறிடும். தென் எம் எங்கே இருக்குன்னா இங்கே காமாவில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஒரு காமாலேருந்து இங்கே ஒரு எம் கிடைக்கும். ஸோ அப்படின்னா ப்ளஸ் காமா. இதான் நம்மளுக்கு மாஸோட டைமென்ஷன். தென் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா லென்த் இருக்குங்களா, இங்கே இல்லை லென்த் இல்லை ஃபஸ்ட் டேர்மில், செகண்ட் டேர்மில் லென்த் இருக்குது. இட் இஸ் அவர் 2 பீட்டா இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இட் இஸ் அவர் 3 காமா சொல்லிட்டு இங்கே ஒரு ஈக்குவேஷன் வருது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம்னா இட் இஸ் அவர் L பவர் 2 பீட்டா -3 காமா. புரிஞ்சிச்சுங்களா? உங்களுக்கான ப்ராக்கெட்லேருந்து ஜஸ்ட் மல்டிப்ளைனா ஆகும். வெயிட் இங்கே ஒரு லென்த் இருக்குது பாருங்கள். அதுக்குன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே கடைசியாக ஒரு லென்த் இருக்குது, தட் இஸ் அவர் டெல்டா ஆல்சோ. டெல்டாவும் இங்கே இருக்குது. ஓகேங்களா, காமா ப்ளஸ் டெல்டாவும் இங்கே இருக்குது. இட் இஸ் அவர் லென்த். ஓகேங்களா, இங்கே டைம் பீரியட் பாருங்கள். உங்களுக்கு டைம் பீரியட் வேறு எந்த தமிழுமே இல்லை, ஃபஸ்ட் டேர்மில் மட்டும் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அவர் -2 ஆல்ஃபா. ஸோ -2 ஆல்ஃபான்னு சொல்லிட்டு இங்கே எழுதிக்கோங்க, t பவர் -2 ஆல்ஃபா. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்காக கிடச்சிருக்க ஈக்குவேஷன் கைஸ். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் நான் என்ன கம்பேர் பண்ணால் கிடைக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு டைம் பீரியட் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு டைம் வந்து உங்களுக்கு ஒன்று ஆல்ரெடி தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் படிங்கன்னா ஒரு டேர்ம் தான் இருக்குது, -2 ஆல்ஃபான்னு சொல்லிட்டு. ஸோ நான் கம்பேர் பண்ண போகிறேன். பை கம்பேரிங் ஐ நோ -2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஆல்ஃபா ஷுட் பி ஈக்குவல் டு -1/2. ஓகே, ஸோ ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா -1/2 சொல்லிட்டு ஃபஸ்ட் டேர்ம் கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம பவர் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ மாஸ் கம்பேர் பண்ணலாம் வாங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஷுட் பி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ 0. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஷுட் பி ஈக்குவல் டு 0. ஸோ ஆல்ஃபா என்ன கிடச்சிருக்கு, இட் இஸ் அவர் -1/2. ஸோ ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 0ங்களா. அப்போ வந்து காமா என்னவாக இருக்கும், இட் இஸ் அவர் 1/2. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கைஸ். ஸோ 1/2. ஸோ காமா நேரம் இட் இஸ் 1/2. ஸோ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம் வாங்க, நம்மளுக்கு என்ன மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசிக்காக ஆல்ஃபா பண்ணிங்கன்னா எங்கே -1/2 இருக்குது, இன்னும் ஆப்ஷன் இருக்குது, இன்னும் ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம வந்து காமா கண்டுபிடிச்சிருக்கோம். காமா நேரம் இட் இஸ் +1/2. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆயிடுச்சு. பட் நம்ம அதோட விட போகிறது இல்லை. நான் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் கான்செப்ட் சொல்ல போட சொல்லிட்டு இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சரே டிக் பண்ணிடலாம். பட் அதுக்கு நம்ம மற்ற அதர் ஆப்ஷன் சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முடியல கைஸ், நம்மளுக்கு இன்னும் கான்செப்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கலாம்னா பேசிக்காக நம்மளுக்கு பீட்டாவும் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஐம் கோயிங் டு டேக் திஸ் ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஸோ திஸ் ஈக்குவேஷன். ஸோ 2 பீட்டா then -3 gamma then plus டெல்டாவும் காமா கொஞ்சம் ஒரே மாதிரி எழுதுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ 0. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பீட்டா தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 பீட்டா -3 காமா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 1/2 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். தென் ப்ளஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ 2 அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்குது. என்னால் வேறு ஏதாவது ஈக்குவேஷன்லேருந்து காமா இல்லைனா வந்துட்டு காமா கண்டுபிடிச்சோம், டெல்டா கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ.
ஏன் கண்டுபிடிக்க முடியாது? பிகாஸ் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒரே டேர்ம்னா ரெண்டுமே வந்துருக்கு. ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷனும் மேக் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ரிசல்ட்டாக 2 பீட்டா ப்ளஸ் காமா இஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 3/2 கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டேல கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம எப்படி பீட்டா காமா கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு நம்ம ஆப்ஷன் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் வி நோ அவர் ஆப்ஷன் நான் உங்களுக்கு டேரெக்டாக காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பீட்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -1 கொடுத்துருக்காங்க, டெல்டா பார்த்தீங்கன்னா S/2 கொடுத்துருக்காங்க, 7/2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷன் தெரியறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், பீட்டாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு செக் பண்ணலாம், நம்மளுக்கு டெல்டா 7/2 கிடைக்கணும்னு சொல்லிட்டு. இஃப் பண்ணிங்கன்னா பீட்டா -1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ பீட்டா -1 இருந்துச்சுன்னா நம்ம -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ -1 இது இட் வில் பிகம் -2 இல்லைங்களா? ஸோ -2 அங்கே +2 மாறியும். தென் உங்களுக்கு டெல்டா ஷுட் பி ஈக்குவல் டு 3/2 +2 கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ 3/2 +2 இதை நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 + 3 7/2. ஸோ டெல்டா உங்களுக்கு 7/2 கிடைக்குது. தென் இஃப் யூ சப்ஸ்டியூட்டிங் -1 மீன்ஸ் யூ ஆர் கெட்டிங் 7/2. தென் நம்மளுக்கு 4 டைமென்ஷன் கிடச்சிச்சு. அதாவது நம்மளுக்கு பவரில் இருந்த பீட்டாவும் கிடச்சிருச்சு, காமாவும் கிடச்சிச்சு. நான் உங்களுக்கு புரியுற நான் ஏன் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணேன், பிகாஸ் நம்மளுக்கு வர ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா எனக்கு அந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ என்ன பண்ணிங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு டாக்டிக்ஸ் கேஸ், அந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த ஏவை கண்டுபிடிக்க போகிறோம். என்னன்னா இட் இஸ் டிபெண்டிங் ஆன் அவர் ஆர் ரைட். ஓகேங்களா? ஸோ வெலாசிட்டியும் இங்கே நல்ல கொஸ்டின் படிங்க. ஸ்பீட் டிபெண்ட்ஸ் ஆன் VR கேஸ், வெலாசிட்டி ஆஃப் கேஸ் கம்மிங் அவுட். ஓகேங்களா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் கேஸ் கம்மிங் அவுட்னா அதில் ஆறு தான் கேட்குறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னா, பேசிக்காக நீங்கள் உங்களுக்கு கான்செப்ட் தெரியணும் கேஸ். என்ன கான்செப்ட்னா, யூ ஷுட் நோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னால் என்ன? கேஸஸும் ஒரு ஃப்ளூயிட் டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இட் இஸ் அ டைப் ஆஃப் ஃப்ளூயிட் பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் த எபிலிட்டி டு ஃப்ளோ. ஓகேங்களா? எது ஃப்ளோ பண்ணாலுமே அது நம்ம ஃப்ளூயிட் தான் சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த பார்ட்டிஷனில் உங்களுக்கு P1 இங்கே P2 இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லெட் இங்கே வந்தோடனே என்ன ஆகும், உங்கள் செமையாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடுங்களா? இங்கே உங்களுக்கு அப்போ என்ன ஆகுங்கன்னா, இங்கே வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கேஸ் வந்து இங்கே போகும்போது என்ன ஒரு பிரின்சிபல் நடக்குதுன்னா, இட் இஸ் ஹேவிங் எ பிரின்சிபல் கால்ட் பெர்னோலிஸ் பிரின்சிபல். ஓகேங்களா? பெர்னோலிஸ் பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள். இட் இஸ் யுவர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஒன்லி. ஸோ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வருது தான். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா, லாஸ் இன் ப்ரெஷர் எனர்ஜி, இங்கே பாருங்கள், லாஸ் இன் ப்ரெஷர் எனர்ஜி. ஓகேங்களா? ப்ரெஷர் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கெயின் இன் கைனடிக் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ கெயின் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ என்ன பண்ணிங்கன்னா, பெர்னோலிஸ் பிரின்சிபல் சொல்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஈக்குவேஷன். ஸோ நம்ம லாஸ் இன் ப்ரெஷர் எனர்ஜி எப்படி எழுதுவோம்னா, P1 - P2 is equal to ½ into rho into V². இந்த ஃபார்மில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணுங்கள் இஃப் யூ டோ நாட் நோ திஸ். ஸோ 90% ஆஃப் த கொஷின் சால்வ் ஆயிடுச்சு கேஸ். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, வெலாசிட்டி அண்ட் ரேடியஸ் ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ரேடியஸ் ரிலேஷன் எப்படி கொண்டு வரலான்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பபிள் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பபிள் ஆர் இட் இஸ் அன் ஏர் பபிள். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸஸ் ப்ரெஷர் ஃபார்ம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எக்ஸஸ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஏர் பபிளாக இருந்துச்சுன்னா 2s/r, சோ பபிளாக இருந்துச்சுன்னா 4s/r. பிகாஸ் சோ பபிளுக்கு 2 சர்ஃபேசஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ நோட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன ரிலேஷனில் தெரியுதுன்னா, டெல்டா P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R. ஓகேங்களா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். see the relation carefully. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெல்டா P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெர்னோலிஸ் பிரின்சிபல் என்ன கிடைக்குதுன்னா, டெல்டா P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V² கிடைக்குது. ஸோ நான் ரெண்டு பிரின்சிபலையும் நம்ம இப்போ ரெண்டுமே டெல்டா P தான். ஸோ நம்ம ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, ஐ கேன் சே V² இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R. Can I say this? Yes, absolutely. Because இங்கே பாருங்கள், நம்மளுக்கு டெல்டா P பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R. இங்கே பாருங்கள், டெல்டா P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V². ஸோ நம்மளுக்கு இந்த ரிலேஷன் ஃபைனலாக கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இது எப்படி எழுதலாம்? பேசிக்காக நம்ம V வந்து பார்த்தீங்கன்னா நம்ம V is directly inversely proportional to √R நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இப்படி இதை நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதணும்னா, V is directly proportional to R power -1/2 பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், இட் இஸ் அவர் -1/2 சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு. ஸோ எஸ் கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம்னா, நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனாக ஒரு கண்டுபிடிச்சிட்டோம். பிகாஸ் நம்ம இந்த 2 ஈக்குவேஷன் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆன்சர் சொல்லிட்டு. பட் நம்ம பாருங்கள், A is equal to -1/2 கொடுத்துருக்காங்க. எஸ், வி காட் இட். அண்ட் நம்மளுக்கு டெல்டா பார்த்திங்கன்னா 7/2 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எஸ் கைஸ், ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொஷினை டீட்டெயிலாக சால்வ் பண்ணியிருக்கோம்.
ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேசிக்காக நம்ம பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். தென் நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இந்த ஏ கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். ஏ கண்டுபிடிக்கணும், சப்போஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஆப்ஷனில் பண்ணிங்கன்னா ஏ வந்து நம்மளுக்கு சேலஞ்சிங்காக வச்சுருந்தாங்கன்னா நம்ம ஏ கண்டுபிடிச்சினா ஆகணும். ஸோ ஏ கண்டுபிடிக்கிற என்ன யூஸ் பண்ணனா, ஐ யூஸ் அது எனர்ஜி கன்சர்வேஷன் பெர்னோள்ளிஸ் பிரின்சிபல் படி. ஸோ நம்ம என்ன பண்ணிங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து கொண்டு வந்தோம் எனர்ஜி கன்சர்வேஷன்லேருந்து. ஸோ தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம சோப் பபிள் அந்த கான்செப்ட்லேருந்து நம்ம டெல்டா பி அங்கேருந்து ஒரு லிங்க் எடுத்தோம். தென் அந்த லிங்க்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சி ஏ வழி நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ கேஸ் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பிரில்லியன்ட்டாக அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின். இட் இஸ் அ வெரி குட் கொஸ்டின் கான்செப்ட்லி. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு கொஸ்டின்லேயே நம்ம எவ்வளோ கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கோம் சொல்லிட்டு. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஒரு கொஸ்டின் கொடுத்தேன். தென் அதை சால்வ் பண்ண உடனே நம்ம நீட் பேருக்கு சால்வ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, என்னோட எக்ஸ்பிளேஷன் முடிச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கொஸ்டின் வெரி வெல். ஓகே மெடிக்கல்ஸ், நம்ம வீடியோ எண்டு பண்ணாச்சு. இஃப் யூ ஆர் வாட்சிங் டில் நவ் தேங்க்யூ வெரி மச். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும், நியூ கான்செப்ட் லேர்ன் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுக்க போகிறேன். ஸோ யூ ஹவ் டு சால்வ் திஸ் ஹோம்ஒர்க் கொஸ்டின் அண்ட் தென் கமெண்ட் பிலோ. ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இட் இஸ் நீட் 2017 கொஸ்டின். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா அதே தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு எப்படி எதுக்கு ஒரு கம்பேர் பண்ணுறாங்கன்னா லென்த்துக்கு ஒரு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நான் சொல்கிற நான் சொன்ன ஸ்டெப் எல்லாமே நீங்கள் அப்படியே எழுதி நீங்கள் கம்பேர் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். என்ன ஆன்சர் கிடைக்கும் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி பின்னிங் த ரைட் ஆன்சர். ஸோ எஸ் கேஸ் நம்ம முடிச்சாச்சு. ஸோ இந்த கொஸ்டினை thank you so much for watching. Signing off EMJ. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். So bye, take care.